நாங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பால் இதில் பாதி பேர் மலையில் மாட்டி ரொம்பவே நாசமாக போயிடுச்சுங்க. அது என்ன தப்புனா, புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சே நாங்கள் நடுவு நட்டோங்க. நாங்களும் பயிருக்கு 2 வாட்டி மருந்து போட்டு 2 வாட்டி எண்ணெய் அடித்து பார்த்தோங்க. ஒன்றுமே பயிர் எடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பாருங்கள், மலையில் மாட்டி ரொம்பவே வீணாயிடுச்சு. இந்த பயிருக்கு தாங்க திருப்பணும் மருந்து போடலான்ட்டு வந்திருக்கோம். இந்த கைனி வந்துட்டு அதுக்கு மேல் துண்டுங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சொல்லப்போனால் இதுவுமே மோசம்தாங்க. அதை காட்டில இது கொஞ்சம் பரவாயில்ல. மொத்தமே அப்படி தாங்க இருக்குது. சரி, புயல்லாம் போனதுக்கப்புறம் நாற்றை பிடிங்கி நட்டால் இந்த பழைய நாற்று இதுக்குள்ளேயே கதிர் வந்துடுச்சுங்க. அது எதனால் கதிர் வந்துச்சுன்னா, நாற்றை வந்துட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நட்டுடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த மாதிரி கதிர் வந்துடுங்க. அந்த மாதிரி பயிர்லேருந்து விளைச்சல் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காதுங்க. சரி, இப்படியே விட்டால் இன்னும் மோசம் வேணுன்ட்டு மருந்தை கலந்து போட ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் அப்பாவும் மாமாவும் மருந்து போட்டே இருப்பாங்க. இந்த மருந்தெல்லாம் கொண்டு போய் பக்கெட்டில் வச்சு தரணுங்க. அதான் இன்றைக்கி என்னோடய வேலை. இது என்ன மருந்துன்னா, யூரியாவும் பொட்டாசும் சேர்ந்து கலந்து போடுறோங்க. இது வந்துட்டு யூரியாவும் பொட்டாஸ்லேயே கொஞ்சம் ஹை லெவல் பொட்டாசுங்க இது. இந்த பொட்டாசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு துண்டு ரொம்ப மோசமாக இருக்குது சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுக்கு தாங்க இந்த பொட்டாசு. இதில் செலவு பண்ண காசு கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க இந்த வாட்டி. அவ்வளோதாங்க, வேலைலாம் முடிஞ்சுங்க. இப்போ மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இந்த வாட்டி விளைச்சல் எப்படி வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் ஏதோ வந்தால் வரைக்கும் லாபம்ன்ட்டு போக வேண்டியதாங்க இந்த வாட்டி. மருந்து போட்ட கோணியெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேங்க.